Hi guys, welcome back. இன்னைக்கு 10th கொஸ்டின்ல இருக்கும் டிஎன்எஃப் பிளாக்ல. இதுல 10th அண்ட் 11th ரெண்டு கொஸ்டின் கிளப் பண்ணி படிக்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா, வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எக்ஸிபிட்டட் பை லாந்தனாய்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. லாந்தனாய்ட்ல மோஸ்ட்லி காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஓகேவா? சில சமயம் +2 +4 போகும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் அவ்வளவுதான். +3 ஆக்சிடேஷன் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனா அதுவும் பாசிபிள்னு சொல்லிடுவாங்க. ஆனா வேற கொஸ்டின் கேட்பாங்க, அது இல்ல. பட் நானா கேட்கிறேன், ஏன் +3 காமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்க பக்கத்துல பாருங்க, கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி, இது எல்லாமே லாந்தனாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா, எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? எஸ்ல 2, எஸ்ல இருந்து 2ம் எஃப்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிற வரைக்கும் எனர்ஜி லெவல் கம்மியா தான் தேவைப்படுது. அந்த ஒரு எலக்ட்ரானுக்கு மேல நீங்க எடுத்துட்டீங்கன்னா எஃப்ல வந்து அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ எனர்ஜி வந்து ஜாஸ்தி தேவை. அதனாலதான் அதுல 3 எலக்ட்ரானை எடுக்கிறது ஈஸி, ஏன்னா கம்மி எனர்ஜி தேவைப்படுது. அந்த 3லயும் எதுல எஸ்ல இருந்து 2ம் எஃப்ல இருந்து 1ம், அந்த 3 எடுக்கிறதுக்கு எனர்ஜி கம்மியா தேவைப்படுறதுனால லாந்தனாய்ட் ஃபுல்லாவுமே இட் இஸ் அ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +3. ரீசனும் புரிஞ்சு படிங்க, அப்பதான் ரீசனிங் சம்பந்தப்பட்ட கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் தியரி தான். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம வேற விதமா பார்த்துட்டோம். திருப்பி இங்க பாக்குறாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டி பிளாக் டிரான்சிஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திருப்போம். அதுல என்ன சொன்னோமோ அதே தான் இதில் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், transition elements and many of their compounds show paramagnetic behavior. paramagneticனாலே unpaired electronsன்றதா அதோட paramagnetic எப்போ இருக்கும், unpaired electrons இருந்தாதான் paramagnetic. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு முக்கியமான கீவேர்டு, ஒரு வேர்டு எழுதணும், ஒரு வேர்டு மிஸ் பண்ணாம எழுதணும் அப்படின்னா அது என்ன வேர்டுனா unpaired electrons இருக்கு. ஸோ unpaired electrons இருந்தா it will show a paramagnetic character. கிளியரா? அதான் சொல்லியிருப்பாங்க, shows because of the presence of unpaired electrons, ஸ்பின், ஆங்குலர் மொமெண்டம், அது இதுன்னு இங்கிலீஷ் சொல்லியிருப்பாங்க. விஷயம் என்னன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்ப பாராமேக்னெட்டிக் கேரக்டர் வந்துடும். ரெண்டாவது, என்தால்பிஸ் ஆஃப் ஆட்டமைசேஷன் ஹை. இதுக்கு என்ன சார் கீவேர்ட்னா ஹை நியூக்ளியர் சார்ஜ். ஹை நியூக்ளியர் சார்ஜ், நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கிறப்ப என்ன ஆகும், அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அந்த எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ என்தால்பிங்கிறது என்னது, எனர்ஜி. ஆட்டமைசேஷனா உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் கேட்கறாங்க. உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி எப்ப ஜாஸ்தியா தேவைப்படும், உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி when you are, அது வந்து நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்குன்னா ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கு, ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கப்ப உடைக்கிறது கஷ்டம் இல்ல, அப்ப ஹை என்தால்பி தேவைப்படும். ஓகேவா? ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதான் அதோட கீவேர்டு. ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், they form a very strong bond, அதனால உடைக்கிறது கஷ்டம். மூணாவது, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் அ கலர்டு காம்பவுண்ட்ஸ். ஏன்னா அது எனர்ஜியை கெயின் பண்ணி போறப்போ இட் வில் கோ டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட்ல, விசிபிள் லைட் ரீஜன்ல இட் வில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்போ ஃபால்ஸ் இந்த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம். அதனால நமக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி கலர் வருது. ஓகேவா? இதுல என்ன சொன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் விசிபிள் லைட் ரீஜியன், அதான் முக்கியமான வேர்டு. அப்சார்ப் பண்ணிட்டு திருப்பி அந்த நார்மலா என்ன ஆகும், நார்மல் ஸ்டேட் வந்து எக்ஸைட் ஆகும், எக்ஸைட் ஆயிட்டு அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, திருப்பி கம் பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட் வரும். அப்ப இட் வில் ரிலீஸ் ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் விசிபிள் லைட் ரீஜன்ல இருக்கிறனால we can see them visually, impart color, அதான் மீனிங். ஓகேவா? நாலாவது, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆக்ட் அஸ் அ குட் கேட்டலிஸ்ட். குட் கேட்டலிஸ்டுக்கு முக்கியமான ரீசன் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் ஆக்சிடேஷன் இருக்கு, வேரியபிள் ஆக்சிடேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும், பேசிக் ஃபேக்டர் இருப்பாங்க. ஓய் டு த வேரியபிலிட்டி டு ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ், அதனால ஈஸியா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஜாஸ்தி, ப்ரொவைடர் சூட்டபிள் சர்ஃபேஸ் ஏரியா, நிறைய சர்ஃபேஸ் ரியாக்ஷன் நடக்குது, நிறைய சர்ஃபேஸ் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? இந்த கொஸ்டின் அகைன் 1 மார்க்ல பிரிச்சு கேட்பாங்க. இந்த கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சு படிங்க. ஓகேவா? சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.